நான் அதிபதி, பொறியாளர் ஆடிட்டர் சீஃப், நான் ஒரு செக்ஷன் இன்ஜினியர். நாங்கள் 5 இயர்ஸாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். கரண்டாக நாங்கள் தேனி, மதுரை, சென்னையில் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ரூட் போடுறதுக்கு முன்னாடி பார்பண்டிங் ஒர்க் பண்ணுவோம். ஸோ பார்பண்டிங் ஒர்க் பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான 10 பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கணும். நம்பர் 1, ட்ராயிங்ஸ். ட்ராயிங் எப்போவுமே வந்து ஃபைனல் ட்ராயிங்காங்கிறத பார்த்துக்கணும். மேபி கிளைண்ட் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாங்க, இல்லை வந்து ஏதாவது சைட் கண்டிஷன் படி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ரிவிஷன்ஸ் போடுவோம். R1, R2 ரிவிஷன்ஸ் போடுவோம். ஸோ ஃபைனல் ட்ராயிங் தான் சைட்டில் கொடுக்கணும். எந்த ட்ராயிங் ஃபைனலாக இருக்குங்கிறத நம்ம ட்ராயிங் நம்பர் செக் பண்ணிக்கணும். R1, R2, அதே மாதிரி டேட் செக் பண்ணிக்கணும். ஸோ டேட் ஃபைனலாக இருக்கா அப்படிங்கிறத. இல்லை அப்படின்னா பெரிய எரர் ஆயிரும் சைட்டில். நம்பர் 2, நோட்ஸ் இன் தி ட்ராயிங். ஸோ ட்ராயிங் எல்லோரும் வாங்கிடுவாங்க, அதுபடி கரெக்டாக கம்பி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ்லாம் கட்டிடுவாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸை யாருமே படிக்க மாட்டாங்க. ஸோ ட்ராயிங்கில் படிக்க வேண்டிய விஷயமே சைடில் இருக்க நோட்ஸ் தான். ஸோ நோட்ஸில் வந்து என்ன போட்டிருக்கோங்கிறத முன்னாடியே பார்க்கணும். ஸோ என்னென்ன போட்டிருக்கோங்கிறத பார்க்கணும். லேப் லென்த் போட்டிருப்போம், என்ன கிரேட் ஆஃப் காங்கிரீட் போடணும்னு போட்டிருப்போம், பீமோட கவர் பிளாக் எவ்வளோ, கவர் எவ்வளோ, ஸ்லாபோட கவர் எவ்வளோ, லேப்பிங் ஜோன் என்ன, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நிறையா மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத வந்து அது சைட்டில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம முன்னாடியே வந்து அதை பார்த்துட்டு அதுபடி தான் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா சைட்டில் அதுவும் ஒரு பெரிய எரராக ஆயிரும். நம்பர் 3, டெவலப்மெண்ட் லென்த். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எள்ளு வைக்கணும். காலம் கிட்ட வந்து பீம் வந்து உட்காந்துச்சு அப்படின்னா அதில் வந்து எள்ளு வைக்கணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேசஸில், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீம் வந்து இன்னொரு பீம் வந்து உட்காருது. ஸோ அப்போ உட்காரும் போது எள்ளு வைக்க தேவையில்லை. ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். நம்பர் 4, லேப்பிங் ஜோன்ஸ். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பீம் இருக்குது அப்படின்னா பீமோட டாப்பில் வந்து சென்ட்ரலில் தான் வந்துட்டு லேப் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து கம்ப்ரஷன் ஜோன். டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே காலம் கிட்ட டென்ஷன் ஜோன் இருக்கும். ஸோ அதனால் கம்ப்ரஷன் ஜோனில் தான் லேப் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டாப் பார்த்தீங்கன்னா நாங்கள் லேப் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ரஷன் ஜோனில் லேப் பண்ணியிருக்கோம். லேப் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 50 times D. ஸோ என்ன டயமீட்டர் ஆர் யூஸ் பண்ணுறோமோ அது into 50 போட்டு அந்த இது யூஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து காலம் கிட்ட லேப் பண்ணணும். பாட்டமில் வந்து சென்டரில் தான் எப்பவுமே வந்து கம்ப்ரஷன் ஜோன் இருக்கும். டென்ஷன் ஜோன் வந்து மிடில் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து பாட்டமில் வந்து காலம் கிட்ட லேப் பண்ணுவோம். காலமுக்குள்ளே லேப் பண்ணக்கூடாது, காலம் கிட்ட லேப் பண்ணணும். அதையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். நம்பர் 5, சிரப்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளையக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பக்லிங் ஆயிரும். 90 டிகிரி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வைக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா 135 டிகிரி இருக்கும். ஸோ எப்பவுமே ஹூக் வந்து 135 டிகிரி நல்லா பெண்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து அது கரெக்ட் ஆக்சுவலாக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹூக் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா காலம் கிட்ட வந்து பீமோட பாட்டமில் வைக்கணும். அதே மாதிரி சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வைக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா கம்ப்ரஷன் ஜோனில் தான் வந்து நம்ம வந்து ஹூக்ஸை ப்ரொவைட் பண்ணணும். அப்போ தான் நாளைக்கு பக்லிங் ஆகாது. நம்பர் 6, ஷட்டரிங் லெவல் அண்ட் காலம் பொசிஷன். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலம் வந்து காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் செக் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி செக் பண்ணிவிட்டு காலம் ஸ்டார்டர் போடுவாங்க. ஸோ காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை செக் பண்ணிவிட்டு மெஷர்மெண்ட்லாம் செக் பண்ணிவிட்டு ஏதாவது காலம் மூவ் ஆயிருக்கு அப்படின்னா அதை முன்னாடியே பார்த்துட்டோம்னா ஸோ அந்த மாதிரி நம்ம ஏதாவது எரர்ஸ் வர்றதை முன்னாடியே தவிர்க்கலாம். ஸோ காங்கிரீட் போடுற முன்னாடியே அதை செக் பண்ணிக்கலாம். அது ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம ஷட்டரிங் லெவல் வந்துட்டு காங்கிரீட் போடுறதுக்கு முதல்ல தான் செக் பண்ணுவாங்க மேசன் வச்சு. ஸோ அது பண்ணக்கூடாது. முன்னாடியே வந்து பார்பெண்டர்ஸ் வச்சு ஷட்டரிங் ஒர்க் பண்ணும்போது செக் பண்ணிடணும். செக் பண்ணி தான் அடைக்கணும். அடிஷனலாக வந்து கன்ஃபர்மேஷன் செக் தான் வந்துட்டு மேசன் வச்சு பண்ணணும். ஸோ 2 times செக் பண்ணும்போது எரர்ஸையும் நம்ம ரொம்ப அவாய்ட் பண்ணலாம். நம்பர் 7, கர்ட்டில்மெண்ட் ராடோட லென்த்து. ஸோ கர்ட்டில்மெண்ட் ராட் போடுறோம் அப்படின்னா அது வந்து L/4 இருக்கணும் டாப்பில். ஸோ பீமோட லென்த் சென்டர் டு சென்டர் எடுத்துக்கும். அதில் வந்து எவ்வளோ இருக்கோ அதில் L/4 டோட்டல் லென்த் L/4 போடணும். ஸோ அந்த லென்த் எவ்வளோ இருக்கோ அதுதான் நம்ம கர்ட்டில்மெண்ட் ராடாக வைக்கணும். ஸோ செகண்ட் லேயர் வைக்கும்போது எப்போவுமே வந்துட்டு டை ராட் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி டை ராட்ஸ் வச்சு தான் நம்ம வந்து கட்டணும். அதே மாதிரி பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா 9 inches கொடுக்கும். ஆக்சுவலாக பாட்டமில் வந்து 0.1 L. பட் நம்ம அதை கன்சிடர் பண்ண மாட்டோம். நம்ம வந்து 9 inches வச்சுக்குவோம். 2 பக்கமும் 9 inches வச்சு நம்ம பாட்டமில் வந்து ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்துருவோம். ஸோ அதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். நம்பர் 8, 1-way slab or 2-way slab. ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1-way slabனாலும் சரி 2-way slabனாலும் சரி 2 பக்கம் தான் கிராங்க் கொடுப்பாங்க. பட் அப்படி பண்ணவே கூடாது. நம்ம கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா 4 பக்கமுமே கிராங்க் கொடுக்கணும். ஒரு ஸ்லாப் இருக்குன்னா அந்த ஸ்லாப்ல 4 பக்கமே கிராங்க் வரணும். இப்போ 1-way slab அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா L1/L2 வந்து வேல்யூ வந்து greater than 2 இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா அது 1-way slab. 2க்கு கம்மியாக இருந்ததுன்னா அது 2-way slab. ஸோ அப்படி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. பட் 1-way slabனாலும் 2-way slabனாலும் சரி 4 பக்கமுமே கிராங்க்ஸ் வரணும். ஸோ அதுக்கு ரொம்ப கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா பில்டிங் ஸ்லாப்ல வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். நம்பர் 9, கன்சீல் பீம்ஸ். ஸோ கன்சீல் பீம்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 4.5 inch வால் வந்துச்சு, 4.5 inch வால் வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம கன்சீல் பீம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ 9 inches வால்ஸ்க்கு நம்ம பீம் யூஸ் பண்ணுவோம். பட் 4.5 inch வால்ஸ்க்கு கன்சீல் பீம்ஸே போதும். ஸோ அந்த கன்சீல் பீம்ஸை வந்துட்டு நம்ம கொடுப்போம். இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது பாத்ரூமோட சங்கன்னு. ஸோ பாத்ரூமோட வால்ஸ் எல்லாமே 4.5 போட்டிருக்கோம். ஸோ அதனால் அதுங்களுக்கு வந்து நம்ம வந்து கன்சீல் பீம்ஸ் கொடுத்துருக்கோம்.
நம்பர் 10 கவர் பிளாக்ஸ். ஸ்லாப்ல எல்லாருமே கவர் பிளாக் கொடுத்துருவாங்க, பட் பீமோட பாட்டம்ல வந்து கவர் பிளாக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ பிரிக்ல தான் ரெஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கவர் பிளாக் கொடுக்க மாட்டாங்க. பட் அப்படி பண்ணவே கூடாது. கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா பீமில் வந்து நம்ம கவர் பிளாக் ப்ரொவைட் பண்ணணும். பீமோட சைட்ஸ்லையும் ப்ரொவைட் பண்ணணும், பீம்குள்ளேயும் நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அதையும் நம்ம வந்து கம்பல்சரி செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பீமை இறக்கணும். பீம் இறக்கிறதுக்கு முன்னாடி வைக்கணும். ஸோ காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி வச்சுக்கலாம் அப்படின்னா வைக்க முடியாது. பீமை இறக்கும் கம்பி கட்டிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கம்பல்சரி கவர் பிளாக் உள்ளே வச்சுட்டு தான் பீமை இறக்கணும். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.